நவராத்திரி பண்டிகையை முன்னிட்டு கோவையில் கொலு பொம்மைகள் கண்காட்சி விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காண்போம். நவராத்திரி என்றதுமே முதலில் நினைவிற்கு வருவது கொலு பொம்மைகள்தான். நவராத்திரி நாட்களில் வீடுகளில் கொலு வைத்து கொண்டாடப்படுவது வழக்கம். காலத்திற்கு ஏற்றாற்போல நவீன புதிய பொம்மைகள் வந்து கொண்டே இருந்தாலும் மண்ணால் ஆன பொம்மைகளுக்கு இருக்கும் மவுசு இன்னும் குறையவே இல்லை. கோவையில் இந்த ஆண்டிற்கான கொலு பொம்மை கண்காட்சி மற்றும் விற்பனை டவுன்ஹால் அருகே உள்ள தமிழக அரசின் கதர் பவனில் துவங்கியது. கைவினை கலைஞர்களின் கற்பனையில் காகிதக்கூழ், பளிங்கு கற்கள், மண், பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் பொருட்களால் வடிவமைக்கப்பட்டுள்ள கொலு பொம்மைகள் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டுள்ளன. இயந்திரமயமான இந்த உலகில் அதற்கு ஈடுகொடுக்கும் வகையில் கைவினை கலைஞர்கள் தங்கள் திறமையை ஒவ்வொரு ஆண்டும் வெளிப்படுத்திக் கொண்டே வருகிறார்கள். அவருடைய வாழ்வாதாரம் சிறக்கும் வண்ணமாக கொலு பொம்மை கண்காட்சி ஒவ்வொரு ஆண்டும் சீரும் சிறப்போடும் நடந்து வருகிறது. குறிப்பாக கோலாப்பூர், பாண்டிச்சேரி, கொல்கத்தா மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய இடங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட பொம்மைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. தசாபதாரம், அஷ்டலட்சுமி, கல்யாண செட், ஏர் உழவு செய்பவர், வாத்தியம் இசைப்பவர், மகாத்மா காந்தி, நேதாஜி போன்ற தலைவர்கள், இயற்கை வளங்கள் குறித்த விழிப்புணர்வு கதைகள் என பலதரப்பட்ட பொம்மைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. வருஷம் நாங்கள் கொலு வைப்போம். இந்த நவராத்திரி எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். ரொம்ப வருஷமாக வச்சுட்டு இருக்கோம். ஒவ்வொரு வருஷம் வைக்கும் போது இவ்வளோ ஏதாவது ஒரு தாத்பரியத்தை மீன் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம். இந்த வருஷம் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறது இதிகாசங்களும் புராணங்களும் மறைஞ்சு போயிட்டுருக்கு. நம்ம குழந்தைங்களுக்கு அதையெல்லாம் தெரியப்படுத்தணுங்கிறது தான். ஸோ இந்த தடவை அந்த படி தீமேட்டிக்காக வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் குறைந்தபட்சம் 30 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 2000 ரூபாய் வரையிலான விலை உள்ள பொம்மைகள் இடம்பெற்றுள்ளன. வரும் அக்டோபர் 22ஆம் தேதி வரை நடக்கும் கண்காட்சியை காலை முதல் இரவு வரை கண்டு ரசிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்னெறி கதைகள் சொல்லும் இந்த பொம்மைகள் கண்களுக்கு மட்டுமல்ல அறிவுக்கும் விருந்து படைப்பதாக கூறுகின்றனர் பார்வையாளர்கள். தமிழரசி, நியூஸ் 7 தமிழ், கோவை.